முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவிடத்திற்கு பேரணியாக வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்துகின்றனர். அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முருகேசன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட வேறு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா. அவரது நினைவால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 56வது நினைவு தினத்தையொட்டி திமுக சார்பில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா சாலையிலிருந்து வாலகா சாலை வழியாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அளவில் அமைதிப்பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் என்றும் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் அமைதியாக கலந்து கொண்டார்கள். பேரணி வந்த நினைவிடத்தில் அண்ணா நினைவிடத்தில் நடைபெற்றவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்த நினைவிடத்தில், அதனைத் தொடர்ந்து அந்த நினைவிடத்தை சுற்றி அதன் தொடர்ந்து அவருடைய அருகிலேயே இருக்கிற அவர் தந்தை நினைவிடத்தில் சென்று கலைஞர் நினைவிடத்திற்கு அந்த அஞ்சலி செலுத்தி தற்போது அவர் நினைவு செலுத்தினார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் 100க்கும் மேற்பட்ட பங்கேற்றிருக்கார்கள். வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் அமைதிப்பேரணி நடைபெறுவதற்கும் அந்த அடிப்படையில் தற்போது நடைபெற்றுகிறது. தென்னாட்டில் பெர்னாட்டோ என்று அழைக்கக்கூடிய அண்ணாவின் இணையதளத்தில் இந்த பேரணி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.